வல்லமை அவர் தேசத்தை உமக்காக அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஆடல் கொண்டு உமக்காக எழுந்திட அற்புதங்கள் தீரலால் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே அற்புதங்கள் தீரலால் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி தந்திடுவே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுவே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுவே அந்தகார சங்கிலிகள் ஆனம்பகத்தில் இருக்கிற அந்தகார சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாவதாக. எஸ் லார்ட் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக ஓரிதான ரபாகா செதேன ரபா ஷெகபான ரபா ஆனல் கொண்டு உமக்காக எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே ஆனல் கொண்டு உமக்காக எழுந்திட உற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா உற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பு சொல்லுங்க ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே நீங்க சொல்லுங்க என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே அபிஷேகத்தினாலே நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தகப்பன் அந்த அபிஷேகம் நம்மை மாற்றுகிறது அபிஷேகம் நம்மை தேற்றுகிறது தைலத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை சொல்லுங்க உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை அந்த வல்லமை பொழிகிற வல்லமை நிரப்புகிற வல்லமை
இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே என்னை நிரப்போ கேளுங்க என்று நிரப்போ நீங்க கேட்கணும் என்னை நிரப்பு எஸ் லார்ட் ஓ ரபா பா ரபா ஓ ரிகா பா ரபா ஷெதன ரபா ஓ ரபா ரபா ஓ ரிகா பா ரபா ஷெதன ரபா ஓ ரிதா ரபா ஷெதன ரபா என்னை நிரப்போ பேச்சரவாளன் பரிசுத்த ஆவி பேச்சிட வாருமே
படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை நீனை கொண்டு ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை. நீங்க கேளுங்க. அனலாக்கும் எங்கள் ஆக்கினை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை ஜுவாலையே. அசைவாடும் கையை உயர்த்தி அனலாக்கும் எங்கள் ஆக்கினை ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க, நெருப்பாய் என் மேல தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை. Yes Lord. அசைவா என் மேல நீங்க அசைவாடுங்கப்பா. என்னை அக்கினியாய் மாற்றுங்க ஆண்டவரே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக யோவான் ஸ்நானகனை போல, பவுலை போல, ஹல்லேலூயா, உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பு. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அசைவாடும் அனலாக்கும் எங்கள் ஆக்கினை ஜுவாலையே. ஒரு மனிதனுக்கு எதிராக 450 பேர், ஒரு 400 பேர், 850 பேர் ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு ராஜ்யமே எதிர்த்து நின்றதையா. ஹல்லேலூயா. ஆகாபுடைய ராஜ்யம், அவருடைய மனைவி எசபேலுடைய ஹல்லேலூயா கள்ள தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரி, பாகாலின் தீர்க்கதரிசிகள். ஆனால் அந்த மனிதன் சொன்னா ஹல்லேலூயா, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும்னு சொன்னார் ஐயா. தேவனை கூப்பிட்டார் ஐயா, உமக்கு இஸ்ரவேல் என்கிற பெயர் இருப்பதாக. ஹல்லேலூயா. பலிபீடத்தை செப்பனிட்டார் ஐயா. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டா. உடைந்து போன பலிபீடத்தை யாரெல்லாம் சரி செய்யறாங்களோ அந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்கும் ஐயா. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் அக்கினி இறங்கும், அபிஷேகம் பற்றி பிடிக்கும்.
நாம் சரி செய்ய போகும்போது, நாம் சுத்திகரிக்கப்படும் போது, நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை அந்த அபிஷேகம் நிரப்பும். அந்த அக்கினியாய் நம்மை அவர் நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். பலிபீடத்தை சரி செய்த போது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது ஐயா. எல்லாரும் சொன்னாங்க, கர்த்தரே மெய்யான தெய்வம், கர்த்தரே மெய்யான தெய்வம், எலியாவின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறார் ஐயா. அந்த தேவன் இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நம்மையும் அவருடைய வல்லமையினால் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஒவ்வொருத்தரும் கேட்கணும், அசைவா எஸ் அக்கினி அசைவா அனலா. ஒவ்வொருத்தரும் எஸ் லா. நீங்க தாகத்தோடு அசைவாடு, நீங்க மட்டும்தான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, ஜபமாக சொல்லுங்க. அசைவாடு எனக்குள்ள ஆண்டவரே, ஜலத்தின் மேல் அசைவாடின அதே ஆவியானவர், இருளை வெளிச்சமாய் மாற்றின அதே ஆவியானவர். ஓ ரிதா ரபா கஷதெனரே, ஓ ரிபா ரபாஸ், ஓ ரிதா ரபா. உணரணும், நம்ம எல்லாரும் ஆவியில உணரணும் ஐயா. எங்கள் அக்கினி ஜுவாலை. எத்தனை பேர் என் மேல அசைவாடன்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் தெய்வம் என் மேல அசைவாடன்னு விரும்புறீங்க? தெய்வம் எத்தனை பேர் அசைவாடன்னு விரும்புறீங்க? ஆசரிப்பு கூடாரத்துல மோசே சொன்னார், நான் பாரம் எனக்கு ஒருவருக்கே பாரமா இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, 70 பேர் மேல ஆவிய வைக்கிறன்னாரு. 70 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குல 2 பேர் வரல, தங்கள் பாளையத்துல வீட்டுல இருந்துட்டாங்க. 68 பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க மேல தேவன் தம்முடைய ஆவியை வைத்தார் ஐயா. 2 பேர் கூடாரத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் மேலேயும் தன்னுடைய ஆவியை வைத்தார் ஐயா. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களையும் என்னையும் நிரப்பி வடிந்தோடுகிற பாத்திரமாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள பெரிய வாஞ்சை, பெரிய ஒரு ஏக்கம், ஆண்டவரே என்னை நிறைத்து விடுங்கப்பா. இந்த பொல்லாத உலகத்தை ஜெயிப்பதற்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிறைத்து விடுங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க, என்னை நிறைத்து விடுங்கப்பா. அசைவாடும் கையை உயர்த்தி, அனலாகும் எங்கள் அக்கினி அசைவாடும். விசுவாசம் இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு, விசுவாசம் இல்லை, ஒரு பாரம் இல்லை. அசைவாடும் ஒரு தவிப்போடு கூட ஏக்கத்தோடு அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாயை திறந்து ஆவியானவரே அவரோடு கூட கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வந்த எல்லாரையும் அவர் தொட்டாரையா. அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்த எல்லாரையும் அவர் தொட்டாரையா. அவருடைய கரம் நம்மை தொடுவதாக, அவருடைய பிரசன்னம் நம்மை தொடுவதாக, அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்புவாராக. தம்முடைய ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுகிற தேவன். சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவின தேவன். சாலமோனுடைய மண்டபத்திலே அவர் உலாவினாராம். அதே ஆண்டவர், அதே ஆவியானவர், சர்வ வியாபியா ஏலோகிம் எங்கும் நிறைந்தவரா இந்த ஆலயத்துல, இருதயமாகிய நம்முடைய சமூக ஆலயத்துல அவர் உலாவி வர விரும்புகிறார். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் உங்களுக்குள்ள உலாவன்னு விரும்புறீங்க? எனக்குள்ள நீங்க உலாவுங்க ஆண்டவரே. வாயை திறந்து எனக்குள்ள நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. அதை நான் உணரணும் ஆண்டவரே.
கர்த்தரை என் கூட இருக்கிறார் மத்தவங்க பார்க்கணும் ஆண்டவரே. பெசலேல் என்கிற தேவ மனிதனை தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதையா. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நான் வடிந்தோடுகிற பாத்திரமாய். அல்லேலூயா. நீச்சல் ஆழத்தில் என்னை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை கொண்டு செல்லுங்கப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை கொண்டு போக ஆண்டவரே. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அது தேவனுடைய அல்லேலூயா சமூகத்திலிருந்து பாய்கிற நதி. அல்லேலூயா. அது சந்தோஷிப்பிக்குமா, அது நீர்க்கால்களை நிரப்புகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதையா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர். எல்லாரும் முழங்கால் படிட்டு பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நீங்க பாடணும். ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் அப்பா ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நீங்க பாடுங்க. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தமோ. நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, கையை உயர்த்தி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே அர்ப்பணித்து ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய ஆவியால் நடத்தப்படணும் பா. உம்முடைய ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படணும். உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. மூட்டி எறிய விடு அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எறிய விடு அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. அனல் மூட்டி எறிய விடு அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எறிய விடு அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய
எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்றாரு. அனல் மூட்டி எழுப்பி விடுப்பா. ஹல்லேலூயா. உனக்குள்ள அந்த ஆவியின் வரம், அல்லது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் ஐயா. தேவனுடைய ஆவி நம்மை சரியான பாதையிலே நடத்தும். தேவனுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் ஐயா. தேவனுடைய ஆவியை அல்லாமல் தேவனுக்குரியவைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியாது என்று கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். நாங்களோ தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம், உலகத்தின் ஆவியை நான் பெறவில்லை என்று பவுல் குறிப்பிடுகிறார் ஐயா. தேவனுடைய ஆவி, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியினால் என்னை நிறைத்து விடுங்கப்பா. எத்தனை பேருக்குள்ள அந்த தாகம் இருக்கிறது? ஆண்டவரே, எனக்கு கிடைத்த அந்த இறைவனின் கொடையை, என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்லன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய ஆவியினால என்னை நடத்துங்கப்பா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நடத்தும். வாயை திறந்து சொல்லுங்க, உம்முடைய ஆவியினால் என்னை நடத்தும். ஆண்டவரே, என்னுடைய சுயம் என்னை நடத்தக்கூடாது, என்னுடைய மாமிசம் என்னை நடத்தக்கூடாது. ஆண்டவரே, அல்லேலூயா. உம்முடைய ஆவியானவர் என்னை நடத்துவீராக, செம்மையான வழியிலே நடத்துவீராக. தாவீது சொல்லும்போது, நீரே தேவன், நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில நடத்துவீராக. இது ஹல்லேலூயா. செம்மையான வழியில எங்களை நடத்துங்கப்பா. ஆவியானவர் கற்று தருகிற ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், நியாயத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர், ஆவி என்கிற அச்சாரத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார் ஐயா. நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவே தேவன் அந்த ஆவி என்கிற அச்சாரத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதை நாம் புரிந்து கொள்வோம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு உங்களை விட்டு கொடுங்கள் ஐயா. தேவனுடைய மகிமைக்கு உங்களை விட்டு கொடுங்கள் ஐயா. அந்த பிரசன்னத்தில் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. கேத்தரின் குல்மன் என்கிற ஒரு மனிதி, தேவனுடைய சகோதரி, இன்றைக்கு அவங்க மரித்து போயிட்டாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அற்புதங்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை குறைந்து போகவில்லை, தேவ ஆவியானுடைய மகிமை குறைந்து போகவில்லை என்று தேவனுக்காக எழுந்து பிரகாசித்த விளக்குகளாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் ஐயா. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டு அவருக்கு சாட்சிகளாக ஜீவிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.